ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லிஸ்ட்டில் உள்ள டேட்டாவை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்டோட கிளியர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோட எக்ஸல் லிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது சில செல்ஸில் கமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ ஹைஃபர் லிங்க் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, அண்ட் த டெக்ஸ்டோட போல்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா காலத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோம் டேப்பில் எடிட்டிங்கில் போனீங்கன்னா கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. கிளியர் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கிளியர் ஃபார்மேட் அப்படின்னா ஒன்லி ஃபார்மேட் மட்டும் ரிமூவ் ஆகும். கிளியர் கண்டென்ட்னு கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் மட்டும் ரிமூவ் ஆகும். கிளியர் கமெண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகும். கிளியர் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி கிளியர் ஹைஃபர் லிங்க். ஸோ இந்த ஹைஃபர் லிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஹைஃபர் லிங்க் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி கிளியர் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டையராக உங்களுடைய ஃபார்மேட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கிளியர் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த வழியில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கிளியர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஃபார்மேட் ஹைஃபர் லிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.